Hi friends, welcome to the Kani kitchen. First time என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜூஸ் ரெசிபி, ஒரு லஞ்ச் மெனு, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மீன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எங்கள் ஊர் குளத்தில் மீன் பிடிச்சாங்க. அதனால் விரா மீனும் ஸ்லேப்பி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மொத்தம் 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரை இருக்கும். அதை தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். விரா மீன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு சாம்பலை போட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கத்தியை வச்சு சொரண்டிங்கன்னா அதோட பிளால்லாம் வந்துடும். விரா மீன் வளவலன்னு இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிளால்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு திரும்பி நல்லா வச்சு தேயுங்க. நீங்கள் தேய்க்க வளவலன்னு தான் இருக்கும். நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணால் தான் குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மீன் தலையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் எப்போ மீன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிளால்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மீன் தலையை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மீனை பீஸ் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை விரா மீன், இதை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். இது ஃப்ரைக்கு நான் மசாலாலாம் போட்டு பெசரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு பெசரி வச்சுருக்கேன். ஏற்கனவே சேனலில் எப்படி மீன் வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டுக்கோ. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்லேப்பி மீன். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு சமைக்கலாம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்கிறதுனால இப்போ நம்ம ஒரு ஜூஸ் சாப்பிட போகிறோம். அதுக்காக நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை இது மாதிரி நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட்டாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக இருக்கணும், வாயில் கடிப்படணும். அப்போ தான் இந்த ஜூஸ் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வாங்க இப்போ நம்ம ஜூஸு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பசஞ்சு வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அதோட சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்துடுவோம். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரையும் நம்ம சேர்த்துப்போம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைங்கள்ட்ட வாழைப்பழம் கொடுத்தா தனியாக சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதோட தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிபி ரெடி ஆகிட்டு, ஜூஸ் ரெசிபி. செகண்ட் ஒன்று பார்த்துடலாமா? இன்னொரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். அதோட ஊற வச்ச சப்ஜா விதை, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். இதோட நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சப்ஜா விதை, வாழைப்பழம் எல்லாத்தோட நன்னாரி சர்பத் சேரணும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறேன். காய்ச்சி ஆக வச்சுருந்த பாலை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட 2 டைப்ஸ் ஆஃப் சர்பத் ரெடி ஆகிட்டு. சர்பத்துன்னு சொல்லலாம், ஜூஸ்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம மத்தியான டைத்தில் ஒரு 11 மணி 11:30 நம்ம இது குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நாள் வரை இது தாக்கு பிடிக்கும். இப்போ நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ மீன் வறுத்தாலும் மீனை மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் வரை ஊற வைங்க. நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறப்ப எண்ணெயை ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் மாற்றிக்கோங்க. அப்போ தான் மீன் ஒட்டாமல் வரும். மீன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விரால் மீன் கிடச்சிச்சின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லா மீனும் இப்போ பொரித்து எடுத்துருவோம். இப்போ நான் பொரிக்கிறது ஸ்லேப்பி மீன். நம்ம மீன் தலை சேர்த்து தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். நான் பாதி மீன் தலையை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதி உள்ள மீன் தலையில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள்,
சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அது கலந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம மீன் மண்டையெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தலை நல்லா குக் ஆகணும், அப்போ தான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். குழம்பு தாளிச்சிடலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம 2 தடவை நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதனால் இப்போ வந்துட்டு கொஞ்சமான வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட 1 கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடுவோம். கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் வந்துட்டு 1 தக்காளி தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புத்தூளில் வந்துட்டு மிளகாய்த்தூளும் இருக்கும், தனியாத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இதையும் சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்போ தான் வந்துட்டு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, அதனால தான். இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துறேன். புளியை சேர்த்தாச்சு. இப்போ அதனால நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து மூடி இது கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்துட்டு தேங்காய் சேர்த்துறேன். இந்த தேங்காயில் வந்துட்டு சீரகமும் சின்ன வெங்காயமும் வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜாரு கழுகி இந்த தண்ணியை சேர்த்துருவோம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா மீன் மண்டை, அதை நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு மீன் மண்டை நல்லா வேக விட்டுடலாம். மண்டை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வந்து குழம்புல போட்டுருந்தோம் தெரியுமா மீன் தலை, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். நான் எதுக்கு தனியாக எடுக்க சொன்னேன்னா வந்து மீனில் உள்ள எசன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு குழம்புல இறங்கியிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ மீன் பொரிச்சோம்ல அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக 1 வெங்காயமும் சின்ன வெங்காயமாக ஒரு 10 வெங்காயமும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தில். அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துப்போம். இந்த மீன் வந்துட்டு 2 தடவை நம்ம தாளிப்போம், 2 தடவை மீன் போடுவோம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் தெரியுமா மீன் தலை, அதெல்லாம் சேர்த்துடலாம். அதில் இந்த மீன் தலையும் மீன் வாலும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருவோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு மீன் குழம்புல இதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2 கொதி வரையும் வரட்டும். இது நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ வந்துட்டு மாங்காய் சேர்க்குறேன். மீன் குழம்பு வந்துட்டு மாங்காய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கக்குள்ளே மாங்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மீன் குழம்புல போட்டு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு லஞ்சு வந்து ரெடி பண்ணியாச்சு, வாங்க சாப்பிட்டுடலாம். ஒரு வாழை இலையில் சாதம், இது வந்துட்டு விரால் மீன். இப்போ வைக்க போகிறது நான் வந்துட்டு சிலேப்பி மீன். நம்ம வந்து தனியாக குழம்புலேருந்து எடுத்தோம்ல அந்த மீன் தலை, இப்போ வந்துட்டு குழம்புல உள்ள மீன் தலை. அப்புறம் வந்து மாங்காய், பச்சை மிளகாலாம் சேர்த்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மீன் குழம்பு வச்சுட்டு உடனே சாப்பிட்றத விட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் நல்லா அதை வந்து ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் மெனு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். வாழைக்காய் நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு முன் சைடையும் வாழைக்காய் ஒரு பின் சைடும் வெட்டிடலாம்.
வெட்டிட்டு சென்டராக லைட்டாக கோடு கிழிச்சு எடுத்துப்போம். ஃப்ளஷில் வந்துட்டு விழுகக்கூடாது, அது தோலில் மட்டும்தான் விழுகணும். விழுந்தோடனே இது மாதிரி நம்ம வந்து பிரித்தோம்னா தோல் தனியாக வந்துடும், நம்மளோட காய் தனியாக வந்துடும். இதை இப்போ வந்துட்டு வாழைக்காய் நல்லா சீவி எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வாழைக்காயெல்லாம் சீவி எடுத்துட்டோம். இது மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துப்போம். இது ரோல் பண்ணிட்டு இது மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா அதாவே ஒட்டிக்கும். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ இதோட பேனல் லீஃப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். இது பொரிக்கக்குள்ளேயே இதோட வாசனை சூப்பராக இருக்குது. பேனல் லீஃப் நல்லா பொரிஞ்சிட்டு இதை நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துப்போம். நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிக்கணும். இதோட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரையும் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பாகிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போம். நான் வந்து ஒரு 50 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துப்போம். இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து பாகாகணும்னு தேவையில்லை, பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வாழைக்காய் பொரிச்சோம் தெரியுமா, அந்த எண்ணெயை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்த உடனேயே அந்த எண்ணெயில் வாழைக்காவை சேர்த்து திரும்பி பொரித்து எடுத்துக்கோங்க. திரும்பி இது நல்லா கிறிஸ்பாகணும். இப்போ வந்துட்டு திரும்பி நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் நல்லா கிறிஸ்பாகிட்டு பார்க்கக்குள்ளே இது வந்துட்டு நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து ஒரு 2 வாரம் வரை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.